அதிமுகவில் தேர்தல் அறிக்கை குழு நியமிக்கப்பட்டிருக்காங்க, உங்களையும் அதுல ஒரு தான் நியமிக்கப்பட்டிருக்காங்க. எப்ப பணிகள் தொடங்கப்படும்? அது இப்போ பொதுச்செயலாளர் அறிவிப்பு கொடுத்துட்டாரு. எனவே அது வந்து கிட்டத்தட்ட தலைமைகள் நிர்வாகிகள் முன்னாள் அமைச்சர்லாம் அந்த குழு இருக்கு. தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் பண்ணுவோம். அதுதான் அந்த அறிக்கையில சொல்லியிருக்காரு இல்லையா, எப்போ சுற்றுப்பயணம் தொடங்குறாங்கன்றத, எந்தெந்த மாவட்டம் போறாங்கன்றத அது ஒரு அறிவிப்பு வரும். அது வரை வெயிட் பண்ணுங்க. தேமுதிகவுக்கு 6 தொகுதிகள் சட்டமன்ற தேர்தலில் ஒதுக்கீடு அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தை பண்ணல. தேமுதிகவினுடைய பொதுச் செயலாளர் இது போன்ற ஒரு கருத்தை பதிவிட்டவர்களுடைய கட்சி அழிவு பாதை நோக்கி நகரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? ரொம்ப ஃபீல் பண்ணி பேசினாங்க. அந்த உணர்வு எனக்கு இருக்கு. அது யாரா இருந்தாலும் அது ஒரு டேமேஜ் பண்ற வேலையில இருந்தா கண்டிப்பா ஏத்துக்க முடியாத விஷயம். அதனால திமுக தான் அது முழுக்க, ஏன்னா அவங்க தான் இந்த வேலையை செய்யறது. இன்டெலிஜென்ஸ் மூலமாகவும், அதே மாதிரி சபரிசனுடைய பெண் அமைப்புன்னு ஒன்று இருக்கு, அந்த பெண் நிறுவனம், அது மூலமா இந்த மாதிரி இந்த கதைகள் எல்லாம் அவிழ்த்து விட்டு, சோசியல் மீடியாவில் அவிழ்த்து விட்டு, இந்த மாதிரி ஒரு கட்சியை டேமேஜ் பண்றது அவங்களோட வேலை. அவங்க விட்ட சாபம் கம்ப்ளீட்டா தேமுதிக தான் பொருந்தும். திமுக தான் பொருந்தும். சார், தொடர்ந்து தற்போது அதிமுக சார்பில் இருக்கக்கூடிய இதுல ஓபிஎஸ் அவர்கள் தற்போது கூட்டணி வைக்க மாட்டேன், எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட கூட்டணி வைக்க மாட்டேன், தொடர்ந்து அங்க எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் நடத்த மாட்டேன் அப்படின்னு இருக்காங்க. அதே போன்று எடப்பாடி அவர்களுடைய பெயரை சொல்வதற்கு வெட்கமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு இதையும் பேசியிருக்காரு. எப்படி இருக்கு? இல்ல, அவர் ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. சோ அந்த கருத்துக்கு பதிலளிக்க வேண்டியது பொதுச் செயலாளர். எனவே பொதுச் செயலாளர் அதுக்குரிய அந்த பதிலை உரிய நேரத்தில் வைப்பார்.